ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூனிக்கான ஒரு வைரல் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ரெசிபியை நம்ம ஸ்நாக்ஸாகவும் இல்லைன்னா டின்னராகவும் எடுத்துக்கலாம். ஓகே, வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 350 கிராம் போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம். கூடவே 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் டிக்கா மசாலா. இது ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் இருக்கட்டும். இந்த டைமில் ஒரு ஸ்பெஷல் சாஸ் ஒன்று ரெடி பண்ணிடலாம். பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் இல்லைன்னா ஹாட் சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சில்லி மயோ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ் கழிச்சு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கேப்சிகமும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியனும் கேப்சிகமும் லைட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப்பும் ஆட் பண்ணிடலாம். சால்ட் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 to 4 டார்ட்டிலாஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக ஹாஃப் குட்டு சப்பாத்தி கூட யூஸ் பண்ணலாம். டார்ட்டிலாஸை இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற சாஸை கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஃபில்லிங்கில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மொசரல்லா சீஸும் ஆட் பண்ணிடலாம். சீஸ் சேர்க்கறதுனால குக் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒட்டி வந்துடும். இப்போ இதை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு ஃபோல்ட் பண்ணிடலாம். சைட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ட்ரையாங்கிள்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். மேலே கொஞ்சம் சாஸும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சமாக மொசரல்லா சீஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல சீஸியாக வேணும்னா மொசரல்லா சீஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் லைட்டாக தான் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் மைக்ரோவேவ் இல்லைன்னா ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பேனில் சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் போதும். ரொம்ப யம்மியான டார்ட்டிலா சிக்கன் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சுட சுட இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். மெயினாக கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நியூ வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.